ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் வெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆன்ட்டி சிவகாசியில் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி தான் இந்த வெடியெலாம் ஆர்டர் பண்ணோம். இது கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் தாங்க வந்துச்சு. என் தம்பிக்கு வெடினா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு வெடி பைத்தியம். ஸோ அவனுக்காண்டியே எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் வெடி வாங்குவோம். அந்த பார்சல் தாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோ வெடியும் பார்த்தவொடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த 30 ஷாட் இருக்க பாக்ஸ் தாங்க வெளியே எடுத்தேன். இது 30 டைம்ஸ் மேலே போய் வெடிக்கும். நைட்டு போடுற வெடி. நைட்டு போடுற மாதிரி வெடி தாங்க நாங்கள் நிறைய கேட்டிருந்தோம். ஏன்னா நான் நைட்டு வெடி தான் நிறைய போடுவேன். ஸோ பகல் வெடிலாம் அவ்வளோ போட மாட்டேன். ஜெர்லின் தான் அணுகுண்டு, அப்புறம் லட்சுமி வெடி, இந்த மாதிரி வெடிலாம் பெரிய பெரிய வெடிலாம் போடுவான். அவனுக்காண்டி கொஞ்சமாக பகல் வெடி மட்டும் வாங்கினோம். எனக்காண்டி தான் நிறைய புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, ஸோ 2 பேருமே நைட்டு வெடிலாம் நிறைய வெடிப்போம். அதனால் மேக்ஸிமம் நிறைய நைட்டு வெடி தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் அவ்வளோவா வெடி எதுவுமே போடல. ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா முந்தின நாள் நான் ஒர்க் முடிக்கவே 2:00 ஆச்சுன்னு சொன்னேன்ல இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில். 4:00 சர்ச் சர்வீஸ். நான் 1 ஹவர் தான் தூங்கியிருந்தேன். மார்னிங் கிறிஸ்மஸ் அன்றைக்கி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் தூங்கினேன். நான் ஆஃப்டர்நூன் 3:00 தான் வேக்கப் ஆனேன். இது வரைக்கும் நான் பகலில் இவ்வளோ நேரம் தூங்கினதே கிடையாது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கு கிறிஸ்மஸ் வரனால க்ளீனிங்கு அந்த மாதிரி நிறைய ஒர்க்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா இவ்வளோ ஒர்க் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா ஸ்கூல் ஒர்க்கு, அப்புறம் வீட்டில் ஒர்க்கு, அப்புறம் பேக்கிங் ஒர்க்கு எல்லாமே பண்ண அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வெடி தான் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு நைட்டு போட்டோம். மிச்சம் எல்லாமே நியூ இயர்க்காக வச்சுருக்கோம். நியூ இயர் செம்மையாக ஜாலியாக வெடி வெடித்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் பெரிய பெரிய வெடியெல்லாம் நியூ இயர்க்காக தான் வச்சுருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள மயில் வெடின்னு ஒரு வெடி. ஸோ அதுவும் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இது மொத்த பாக்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். 2000க்கு இவ்வளோ வெடிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோம். அவங்களே இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு விட்டாங்க பார்சல். அம்மா தான் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. சந்திரமுகியாக மாறிய ஏஞ்சல் அப்படின்னு. நான் வெடியை பார்த்து கொடுத்த ரியாக்ஷனுக்கு ஒரே ஃபன்னாக போச்சு. நான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது தான் அந்த பார்சலே வந்துச்சு. உடனே ஓடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வெடி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வெடியெல்லாம் ஜாலியாக இனி நியூ இயர்க்கு போட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ முடிஞ்சால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.